ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல லிங்க பிள்ளையும் என்ன பிடிக்கலையான்னு கேட்டிருப்பால. இவனும் ஒரு செகண்ட் தடுமாறி, பாருமா உங்க அம்மா எங்க அம்மா எல்லாருமே சத்தியமா சொல்றேன் எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்ல இவனும் காண்டாகி கிளம்ப, ஒரு நிமிஷம் உங்க கியூட்டியன் கிட்ட போய் சொல்ல, நாங்க ஒன்றும் குழந்தைங்க கிடையாது, கண்டிப்பா மீட் பண்ணுவோம்னு சொல்றான். அடுத்த செகண்ட் குவாவும் உள்ள வந்து, என்னடா ஆச்சு, ஏன் அந்த பிள்ளைங்க வந்தான்னு கேட்க, ஒன்னும் இல்லடா அந்த கியூட்டியான் நமக்கு உயிர் பிச்சை போடுறான்னு சொல்லாம சொல்லியிருக்கான், அதான் நான் அதெல்லாம் தேவையில்லைன்னு அனுப்பிட்டேன்னு சொல்ல, இவனுக்கும் இப்பதான் உயிரே வருது. அப்படியே நைட்டாக அப்புறம் குரூப் ஹீரோவை சுத்து போட்டுறாங்க. டே யாரா நீங்க, கத்தாதப்பா, உன்னை எங்க தலைவர் டோங்க கூட்டிட்டு வர சொன்னார்னு சொல்ல, எவன்டா அவனே இவனும் பார்க்க போக, வண்டியா வா வா, ரொம்ப குளிரா இருக்குல்ல, கொஞ்சம் உட்காரு, தரிசனம்லாம் போதும், விஷயத்துக்கு வாங்க, எதுக்கு என்ன வர சொன்னீங்கன்னு கேட்க, அவசரப்படாதப்பா, நீ கேள்விப்பட்டிருப்பில்ல எதிரிக்கு எதிரி நண்பன், இவனும் நான் அப்படிலாம் கேள்விப்படலையேன்னு கலாச்சி விட்டுறான். இங்கே பாரு, நான் விஷயத்துக்கு வரேன், எனக்கு கியூட்டியான பழி வாங்கணும், அதான் மேட்டர்னு சொல்ல, இங்கே பாருங்க, உங்கள் ரிவெஞ்சுக்கு நான் ஆள் கிடையாது, என்னாலலாம் முடியாதுன்னு போக, அப்பனா பிரச்சனை சந்திக்க நீயும் ரெடியா கடுன்னு சொல்ல, கண்டிப்பா உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு கிளம்ப, அப்போ அவனோட அடியாளு வந்து, என்ன இந்த பையன் ரொம்ப சொல்றானா, இருங்க அவனை ஒரு போடுறேன்னு போக, ஏ டேஷ், நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் பண்ணு போதும், ஆனால் என்ன சொன்னாலும் நமக்கு காமிக்கல. அடுத்து அங்கங்க ஹீரோ டீம் ஒரு பக்கம், கியூட்டியான் டீம் ஒரு பக்கம் சண்டைக்கு ரெடி ஆகிட்டு கிடக்க, அப்போ ஜூன் பையனும், என்னடா கியூட்டியான் பேர் சொல்லவும் எவனுமே வரமாட்டான், ஆமாம்மா இதெல்லாம் சரி வர மாதிரி தெரியல, நம்ம பேசாமல் சரண்டர் ஆயிடலான்னு சொல்ல, அப்போ குவாவும் காண்டாகி, டேய் கிளம்புறவங்க கிளம்புகடா, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு கத்த, அப்போ ஹீரோவும் வந்து, ஏண்டா என்னாச்சு, ஏன் இப்படி கத்திட்டு கிடக்க, இல்லைடா நமக்கு ஹெல்ப் பண்ண யாருமே வரமாட்டாங்க, அதனால இவங்க பயப்படுறாங்கன்னு சொல்ல, டேய் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுடா, நானே இதை பார்த்துக்கிறேன்னு சொல்ல, அடுத்த அந்த நாளும் வருது, ஹீரோவும் தனியாக தான் வரான். அப்போ டோங்கும் அழகா போலீஸ்டையும் கோத்து விட்டு எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு கிடக்கான். போலீஸும் இவங்க எப்போ அடிச்சுப்பாங்க எப்போ லாக்கப் போடுவோன்னு காத்துட்டு கிடக்க, பரவாயில்ல இவனுக்கு தைரியம் ஜாஸ்தி தான். டேய் எங்கடா மற்றவங்களெல்லாம் காணோம், பின்னாடி எதுவும் வந்துட்டு கிடக்காங்களா, இல்லை நான் தனியாக தான் வந்தேன்னு சொல்ல, எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாம் ஆமாம், எங்கள் கூட சண்டைக்கு வர எவனுக்கு தைரியம் கிடக்கு, சரி சரி வா வா, எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, நான் தனியாக வந்தேனே சொன்னேனே தவிர மன்னிப்பு கேட்க வந்தேன்னு சொல்லலையே, கியூட்டியான்னு என்னை சண்டைக்கு கூப்பிட்டாரு, நானும் வந்துட்டேன், அப்பனா நானும் அவரும் தானே சண்டை போடணும், எதுக்கு தேவையில்லாமல் எல்லாமே அடிச்சுக்கணும், இதை நாங்களே பார்த்துக்கிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, அதுக்குள்ளே குவா பக்கத்து ஊருக்கு போய் ஆளுங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டான். இவங்களும் பார்த்துட்டு, என்னமோ ஹீரோ மாதிரி பேசின, இப்போ என்ன சொல்கிற, இங்கே பாருங்க நான் யாரையுமே வர சொல்லலை, நான் சொல்கிறத நம்புங்க, இப்போவும் சொல்கிறேன், நானும் நீங்களும் மட்டுமே சண்டை போடலாம், என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, அதுக்கு கியூட்டியானும் ஒத்துக்க, இவங்களும் சண்டைக்கு ரெடியாக ஒருத்தர் வராரு, அவரை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க, அவர் தான் அந்த கூட்டத்துக்கே டானு போல, அவரு வந்து, இங்கே ஜூனுங்கிறது யாருப்பா, நான் தாங்க, உன் தொப்பியை தானே இவனுங்க எடுத்தானுங்க, இந்தா அதுக்கு பதிலாக என்னோடத வச்சுக்கோன்னு நீட்ட, அப்போ டியானும் நீங்கள் என்ன பண்ணிட்டு கிடக்கீங்கன்னு கேட்க, டேய் சும்மா இருங்கடா, இங்கே பாருங்கப்பா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், தப்பு எங்கள் மேலே தான் கிடக்கு, அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்ல, அப்போ ஹீரோவும், நீங்கள் எல்லாருக்குமே சீனியரு, உங்கள் மேலே எங்கள் எல்லாருக்கும் நிறைய மரியாதை கிடக்கு, உங்கள் தொப்பியை வச்சுக்கிற அளவுக்கு நாங்கள் இன்னும் வளரல, அதனால இதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு நீட்ட, அப்போ இவரும் இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலான்னு சொல்ல, இனிமே யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. சரி நீங்கள் ரெண்டு பேரையும் கூட வாங்கன்னு கூட்டிகிட்டு போக, சண்டை எதுவும் நடக்கலன்னு போலீஸும் போயிருப்பாங்க. அப்போ இவரும் வீட்டுக்கு இழுத்துட்டு போய் ரெண்டு பேருக்கும் சாப்பாடை வச்சுட்டு கிடக்க, பேசி பேசி ஓரளவு எல்லாம் ஜெல்ல ஆயிடுறாங்க. அப்போ இவனும், நீங்கள் அந்த காலத்திலேயே மிலிட்ரியில் ஹீரோவாக இருந்திருக்கீங்கன்னு சொல்லி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நான் உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும் ஆசைப்படுறேன், மிலிட்ரியில் ஜாயின் பண்ணணுங்கிறது என்னுடைய கனவு, எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்களான்னு கேட்க, அப்போ இவரும் கியூட்டியான பார்க்க, அவனும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல இவரும் ஒத்துக்கிறாரு. சேம் டைமில் குவாவும் லிங்கு பிள்ளை அட்ரஸை கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பான். இவனும் வந்து, இவ என்ன இந்த மாதிரி வீட்டில் கிடக்கான்னு பார்க்க, அப்போ தான் தெரியுது லிங்கு பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலின்னு. அப்படியே லிங்கு பிள்ளைய காட்ட, அவளும் கிடைக்கிற டைமில் எல்லா வேலையும் பார்த்துட்டு அடுத்து காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு நேராக டான் வீட்டுக்கு தான் வரான்.
அவரும் பார்த்துட்டு டேய் 2 பேரும் உள்ள என்னடா பண்ணிட்டு கிடைக்கீங்க, சீக்கிரம் வந்து தொலைங்கன்னு கத்த. அப்ப ஹீரோவை பார்த்ததும் இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த டைம்ல தான் இவன் என்ன பார்க்கணுமான்னு பார்க்கா. அப்ப ஹீரோவும் கியூட்டியான் கிட்ட ஏன் இந்த பொண்ணு நைட் டியூட்டிலாம் பார்த்துட்டு கிடக்கான்னு கேட்க அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாரு, அவங்க அம்மாவும் உடம்பு முடியாம இருக்காங்க. அவங்க அம்மாவை பார்த்துட்டு கிடைக்கிற வேலை எல்லாமே செஞ்சுட்டு கிடக்கா. அவளுக்கு சொந்தம்னு சொல்லிக்க நாங்க தான் இருக்கோம்னு சொல்ல இவனுக்கு இதை கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா கிடக்கு. சரி உள்ளவா குட்டி கடையான போக அப்பதான் லிங்க பிள்ளை கைய பாக்குறான். அவ கை ஃபுல்லா காயமா கிடக்கு. என்னாச்சு உன் கைக்குன்னு கேட்க இவனும் டக்குன்னு கைய மறைச்சுக்கிறான். அடுத்து இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் வீட்டுக்கு வராங்க. அப்ப குவாவும் அங்கதான் கிடக்கான். இவங்கள பார்த்ததும் டக்குன்னு மறைஞ்சுக்கிறான். சரி நான் கிளம்புறேன், நீ பார்த்து போன்னு போக. அட இருப்பான், இப்ப சொல்லு உனக்கு என்ன பிடிக்கலையான்னு கேட்க அதை குவாவும் பார்த்துடுறான். இவளும் வீட்டுக்கு வந்து அம்மா சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்க சாப்பிடலான்னு கூப்பிட இல்லம்மா நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன், உன்னை பார்க்க ஒரு தம்பி வந்தாப்ல ரொம்ப நல்ல பையமான்னு சொல்ல அவன் பேரு கூட குவான்னு சொன்னாமான்னு சொல்ல இவளும் அவையே இங்க வந்தான்னு பார்க்கா. அடுத்து இவங்க ஒன்னாயிட்டதால 2 குரூப்புமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. எல்லாம் சேர்ந்து சரக்கடிக்க அடுத்த நாள் ஹீரோவும் லிங்க பிள்ளை வீட்டுக்கு வர இவளும் பார்த்துட்டு என்ன விஷயம் இந்த நேரத்தில் வந்திருக்க. ஒன்றும் இல்லை, இந்த க்ரீமை கொடுக்க தான் வந்தேன், இந்தா இதை உன் கையில் போட்டுக்கோன்னு நீட்ட இவளும் ஹாப்பியாக வாங்கிக்கிறான். அப்போ அங்கே வயலின் நோட்டு கிடக்கு. இவனும் பார்த்துட்டு என்ன உனக்கு வயலின்லாம் வாசிக்க தெரியுமான்னு கேட்க தெரியும், எனக்கு வயலின்னா ரொம்ப பிடிக்கும், டைம் கிடைக்கும் போதெல்லாம் எப்பயாச்சும் வாசிப்பேன்னு சொல்றா. அப்ப நான் இப்ப வாசிச்சு காட்டேன்னு சொல்ல இல்ல அது முடியாது, இங்க எப்படி அம்மாக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்ல இவனும் இதோ வரேன்னு போக கொஞ்ச நேரத்துல மறுபடி வந்து வயலின் எடுத்துட்டு என் கூட வான்னு கூப்பிட எங்க கூப்பிடுற அதெல்லாம் சொல்ல முடியாது சீக்கிரம் வா நான் வெளியே நிக்கிறேன்னு போக இவளும் வந்து என்னப்பா பைக்கெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க, அட கொஞ்ச நேரம் பேசாம வாமான்னு ஒரு உயரமான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு பாரு நம்மளை சுத்தி இங்க யாருமே இல்ல, இப்ப வாசிக்கிறியான்னு நீட்ட இவளும் அழகா வாசிக்கா. இவனும் மெய் மருந்து அவளையே பார்க்கான். எவ்வளவு ஸ்டபனா இருக்கா, ஆனா எல்லாத்தையும் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்றான்னு இவனுக்கு லிங்க பிள்ளை ரொம்ப பிடிச்சு போயிடுது. இவனும் இவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னப்பா நல்லா வாசிச்சுனா கேட்க கலக்கிட்ட போ எப்பவுமே இதை ஸ்டாப் பண்ணதுன்னு சொல்ல அடுத்து இவளும் இந்த நாளை நான் இன்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்ல இவனுக்கும் ரொம்ப ஹாப்பியா கிடக்கு. அடுத்த நாள் ஹீரோவும் வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு கிடக்கு. இல்ல நானே இதை பாத்துக்கிறேன்னு சொல்றான். அட குடுமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு இவனே எல்லா வழியும் பார்த்துட்டு கிடக்க. அடுத்து வீட்லயும் 2 பேரும் பேசிட்டு கிடக்க. அப்ப குவாவும் வந்துடுறான். 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்ப லிங்க பிள்ளை அம்மாவும் வந்து குவா கிட்ட நல்லா பேச நீ யாருப்பான்னு கேட்க ஹீரோவும் நான் குவாவோட ஃப்ரெண்டு, நீங்க பேசிட்டு கிடங்க எனக்கு வேலை கிடக்குன்னு போக லிங்க பிள்ளைக்கும் செம்ம கடுப்பாயிடுது. இவனும் வீட்டுக்கு வந்து மறுபடியும் லிங்க பிள்ளை தான் வரைஞ்சிட்டு கிடக்கான். அப்புறம் குவாவை நினைச்சு இல்ல வேணான்னு கசக்கி போட்டுடுறான். சேம் டைம்ல இந்த குவாவோட சிஸ்டர் ஃபேங்கும் ஜூனு பையனை பார்க்க வந்திருக்கா. அப்ப இவனும் கண்ணாடி உடைஞ்சு போச்சுன்னு திருத்தருன்னு முழிக்க எத்தனை டைம் சொல்றேன் இதை மாத்துன்னு கேட்கவே மாட்டியான்னு கத்திட்டு கிடக்கா. அப்பதான் தெரியுது இங்க 2 பேரும் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு கிடக்காங்கன்னு. இந்த இதை எப்போ போட்டு பாருன்னு நீட்டா சூப்பர்மா பர்ஃபெக்டா கிடக்கு. அம்மா இந்த குவா பையன் எங்க ஆளையே பார்க்க முடியல, உனக்கு தெரியாதா அவன் ஒரு பிள்ளை பின்னாடி சுத்திட்டு கிடக்கான், ஆனா லவ் பண்றானா என்ன எதுன்னு தெரியலன்னு சொல்ல அடுத்து கிரவுண்ட் தான் காட்டுறாங்க. எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிடக்க. அப்ப ஹீரோயினும் அங்க ஃபேன் கூட வந்திருப்பா. குவா லிங்க பிள்ளைய பார்க்க லிங்க பிள்ளை ஹீரோவை பார்க்க ஹீரோ மனசுல லிங்க பிள்ளை இருந்தாலும் குவாக்காக ஒதுங்கி போயிடுறான். இவளும் காண்டாகி பின்னாடியே வந்து என்னதான் உன் மனசுல நினைச்சிட்டு கிடக்க, ஒன்னும் இல்லையம்மா எனக்கு தெரியும் உன் மனசுல நான் தான் கிடைக்கேன், உண்மையா இல்லையான்னு கேட்க பாருமா உன் கற்பனைக்கெல்லாம் என்னால ஆளாக முடியாதுன்னு ஒதுங்கி தான் போறான். அடுத்து எல்லாம் கூட்டமா சேர்ந்து தின்னுட்டு கிடக்க. அப்ப குவாவும் மச்சான் நீ ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பிள்ளைய ரூட்டி விட்டில அந்த பிள்ளைய பார்த்தேன்டான்னு சொல்ல ஏண்டா அதெல்லாம் எப்ப நடந்த விஷயம் அதெல்லாம் மறந்தே போச்சுடான்னு சொல்ல அப்ப லிங்க பிள்ளையும் இவன் எப்பவுமே அப்படிதான் மனசுல இருக்கிறத சொல்லவே மாட்டான்னு டபுள் மீனிங்ல பேச ஹீரோவும் டேய் நான் ரீசெண்டா ஒரு பிள்ளைய பார்த்தேன்டா. என்ன ரீசெண்டாவா எப்படா, அதான்டா பக்கத்து தெருவில் லைப்ரரி கிடைக்கல அங்க நான் மட்டும்தானே யாருக்கும் தெரியாம போவேன், ஆனா அன்னைக்கு அங்க ஒரு பொண்ணு வந்திருந்தான்னு சொல்ல இவளுக்கு நல்லாவே தெரியுது இவன் நம்மளை பத்தி தான் சொல்லிட்டு கிடக்கான்னு. ஃபர்ஸ்ட் வேற யாரோ கிடக்காங்கன்னு தான் பார்க்க போனேன்,
அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது ஒரு பொண்ணுன்னு. சரி பார்க்கலான்னு பின்னாடியே போனா அதுக்குள்ள செக்யூரிட்டி கார்டு வந்துட்டாங்க. அவங்க கிட்ட அவன் மாட்டிக்க கூடாது, நான் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல இதை கேட்க லிங்கப்புலிக்கு செம்ம கடுப்பா கிடக்கு. இவனும் என்னன்னு தெரியலடா, அங்க போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கு அந்த பிள்ளை ஞாபகமாவே கிடக்குன்னு சொல்ல யாரை லவ் பண்ண போறான்னு தெரியல. போக போக இன்னும் இன்ட்ரெஸ்டா செம்மையா கிடக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்த வீடியோ சீக்கிரம் போட்டுறேன். பை.